ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இப்போ மீனம் 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது, ஆனால் எந்த பயமும் இல்லை. குரு பேச்சுன்னா ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க, நல்லது செய்வாருங்களே, கெடுதல் பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது. ஆனால் சனி பயிற்சினால ரொம்ப பயம் இருக்குது. ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்பளை மாட்ட விட்டுருவாரோ, கடன் காட்சி ஆக்கி விட்டுருவாரோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்குற தோணுது. இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் அவர் ஒரு நீதிமான். கரெக்டாக அவர் ஜட்ஜு மாதிரி. அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத அவனுக்கு மனசாட்சிப்படி எதை நல்லது செஞ்சால் நல்லது, கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் கிடைக்கும். அதுதான் அங்கே முக்கியம். சனி பாதிச்சதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார். அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா, தொழில் காரகன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை, மன அழுத்தம் வந்துடும். ஒரு சிலருக்கு நீர், அதாவது உடம்புல கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர. இப்படி வயதுக்கு ஏற்றாற்போல் சின்ன வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையாகும். அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும் 2வது ரவுண்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான். அருமையான ஒரு பாதையை காட்டிட்டு போயிட்டாரியா, சூப்பராக நல்ல ஒரு அமைச்சிட்டு போயிட்டாரியா. வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு, தொழில் இல்லாமல் இருந்தால் தொழில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா. ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை. இது 30 விழுக்காடு தாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது. மீதி 70% உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமைத ஒழிய இது 30% தான். இதை 30% உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போயிடுன்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இங்கே இந்த ஆண்டு ராசியில் இருக்கார். இந்த மிதுன ராசிக்கு பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக? இப்போது சனி பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 9ல் இருக்கிறத விட 10ல் இருக்கிறது உண்மையிலேயே நல்லது தான். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் தொழில் காரகன் இருக்கிறார். சனி பகவான் 10ல் இருக்கும் பொழுது தொழில்
அந்த ஏனோ தானோலாம் தொழில் பண்ண மாட்டாங்க. இது என்னங்க சரிப்பட்டு வரல, இதை விட்டு வேறு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாங்க அப்படின்னு வேறு ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை உத்தியோகம் பண்ணுறது, உத்தியோகத்தில் ஒன்றும் வருமானம் இல்லை, தொழிலுக்காவது போயிடலாமா, தொழில் எதாவது ஆரம்பிக்கலாமான்னு தொழிலுக்கு வருவாங்க. இல்லை தொழில் வேணான்னு இழுத்து மூடிட்டு உத்தியோகத்துக்கு, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அவங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும். தொழில் பண்ண போறியா, உத்தியோகம் பண்ண போறியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஜோசியரை அணுகி உத்தியோகம் பண்ணணும்னா உத்தியோகம், தொழில் பண்ணணும் தொழில் அப்படின்னு கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஒரு செம்மைப்படுத்திட்டு போகக்கூடிய, அதுவும் 10ஆம் இடத்து சனி பகவான் அப்படின்னாக்கா அதிகமான உழைப்பு. எப்போவுமே ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா முதல் 4-5 வருஷம் டைட்டாக இருந்ததுங்க, சரியான வேலைங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்க கூட பாருங்கள், முதல் 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னாலே, எந்த ஒரு ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கு சனி வந்தால் தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படும், உத்தியோகத்திலையும் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும். இந்த மேனாமினிக்கே அந்த 8 ஹவர் டியூட்டி பார்த்துட்டு வர்றது, இல்லை கையெழுத்து போட்டு வெளில வந்துடுறது, கேன்டீனுக்கு போயிடுறது அப்படின்லாம் கிடையாது. ஒரு 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் இல்லை 12 ஹவரும் வேலை வாங்குவார். சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியலிங்க, காலையில் 7 மணிக்கு போனார், ராத்திரி 10 மணிக்கு தாங்க வராரு அப்படின்ற அளவுக்கு சொந்த தொழிலையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இன்புட்டு. அப்போ இன்புட்டு இருக்குது, தொழிலையும் இருக்குது, உத்தியோகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போது அதுக்கு தகுந்த அவுட்புட்டு கிடைக்கத்தானுங்க கிடைக்கும். நிச்சயமாக பெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ அதிகப்படியான உழைப்பு இருக்குன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக அது ஒரு லாஸுக்கு வழி இல்லை. நிச்சயமாக ஓரளவுக்கு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2.5 ஆண்டு காலமும் 10ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அதாவது உத்தியோகக்காரகன், தொழில்காரகன். அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு யாரும் இந்த 2.5 வருஷம் சொல்லவே முடியாது. ஏதாவது அவங்க தொழிலுக்கு போகணும்னா தொழிலுக்கு அனுப்பிச்சிடுவார், உத்தியோகத்துக்கு போனால் உத்தியோகத்துக்கு அனுப்பிச்சிடுவார். பிஸி ஷெட்யூல். பையன் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான், இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு நேரமே இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை, உறங்கிறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். அப்போது 10ஆம் இடம் சிறப்பாக வலுவாயிடுது. அப்போ சாதகம் தானா? கண்டிப்பாக இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சி சாதகமான பெயர்ச்சி தான். ஏன்னா புதன் சனி நண்பன், நிச்சயமாக சாதகமான ஒரு நிலை தான். இப்போது இந்த சனி பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 12ஆம் இடம்னா என்னங்க, அயன சயன போகும். ஏற்கனவே அதிகமாக வேலை செய்கிறீங்களா, வீட்டுக்கு படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த மன உளைச்சல், மன அலுப்பு இதெல்லாம் இருக்குமில்ல. ஏற்கனவே கம்மியாக தான் படுப்பீங்க, இல்லை லெஸ் டைம் தான், உங்களுக்கு அதிகமான நேரம் இருக்காது. அப்படியும் உங்களுக்கு தூக்கம் வராது, வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, டென்ஷன், பரபரப்பு இதெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி செலவினங்கள் ஏற்படும். சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் இருக்கும். அது என்ன செலவுன்னு பார்க்கலாம். அப்போ உங்கள் 12ஆம் இடம். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய்க்கு அடிக்கடி இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு போயிட்டு அழைச்சிட்டு போய் செலவு பண்ணுவீங்க. அதுதான். இல்லை தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தாய்மாமன் வழியில் இருக்கிறவங்க, உறவில் இருக்கிறவங்களுக்கும் கருத்து வேறுபாடு. இந்த வண்டி வாகனங்களை வச்சு இப்போ பர்சனல் யூஸ் இருக்குது, ஒரு 2 வீலரோ 4 வீலரோ வச்சுருப்பீங்க, அது கூட உங்களுக்கு இப்போ செலவு வைக்கும். அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் வாகனத்தை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவாரி கிடைக்குதோ இல்லையோ செலவு வைக்கும். பாதியில் போய் பழுதாகி நின்று போயிடும், அது மன உளைச்சல் ஏற்படும், செலவு ஏற்படும். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், படித்தா தான் சாதிக்க முடியும், பாஸ் பண்ண முடியும். அடுத்தது சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா? வரும்.
நண்பர்கள்கிட்டையும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா, நண்பர்களும் எதிரியாக மாறுவார்கள், உறவினர்கள் உதாசீனப்படுத்துவார்கள். இப்படி டோட்டல் சமூகமே உங்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது ஒரு தில்ஸாக பார்ப்பாங்க. சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். இது சனி பகவானுடைய ஸ்தான பலம், பார்வை பலம் பார்த்தோம். இப்போ இந்த 2.5 வருஷம் இது நடக்கும்னு நம்ம சொல்கிறோம். இந்த 2.5 வருஷத்துக்கு மற்ற கிரகங்கள் இருக்குங்க, அவங்க வேலையை செய்ய மாட்டாங்களா? அப்போ அவங்க நல்லா செஞ்சாங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தானே அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பகவான் ராசியில் இருக்கார், ஜென்ம குரு, நிச்சயமாக அது நல்ல பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜென்ம குரு வந்து தான் ராமரே வனவாசம் போனார். அப்போது குரு பார்வை பலம் நல்லது நடக்கும். அப்போ பார்வை பலம் அப்படின்னும் போது உங்களுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு உட்காந்துக்கிறார். அவர் 1.5 வருஷம் இருப்பார். அப்போ 1.5 வருஷம் அந்த ராகுவை குரு பார்க்குறாருன்னா, அவர் ராகு 9ஆம் இடத்துல நல்ல பலனை செய்கிறத விட அதிக கெடு பலனை செய்யக்கூடிய இடம் ராகுக்கு உகந்த இடம் இல்லை. அப்போது 9ஆம் இடம் கெடு பலனை செய்யணும். அப்போ குரு பார்வையில் இருந்தாலும் 1 வருஷத்துக்கு அவர் கெடு பலனை பண்ண முடியாது. ஓரளவுக்கு நல்ல பலனை தர வேண்டிய சூழ்நிலை. 3ல் கேது சூப்பர் அருமையான. 3ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் அமரணும். அப்போ கேது பகவான் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிலை. இப்போது அடுத்தது இந்த குரு பகவான் 1 வருஷம் பார்த்தா அடுத்த வருஷம் அவர் கடகத்துக்கு போயிடுவார், உச்சநிலை பெறுகிறார். ஆனால் அவர் பாதகாதிபதியும் கூட. இந்த மிதுன லக்னம், மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லணும். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாக ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல அற்புதமான ஒரு நிலைங்க சனி பெயர்ச்சி. 10ல் சனி வர கொடுத்து வைக்கணுங்க. தொழில் அமையும். சும்மா வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வேலை நிச்சயமாக அவங்க வேலைக்கு போகணும், தொழில் பண்ணணும். பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். இந்த 2.5 வருஷமும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும், நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ராகு கேதுக்கள் ஆண்டு கிரகங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். சனி மந்தன்னு ஒரு பேர், அதுவும் 10ஆம் இடத்துல போய் இருக்குன்னு சொன்னால் தொழில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, சுறுசுறுப்பாக பிக்கப் ஆகும்னு சொல்ல முடியாது, ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தான் இருக்கும், அப்புறம் தான் ஸ்பீடு பிடிக்கும். அதுவும் 10ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் அதிகப்படியான உழைக்கிறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் வந்துடும். 8 ஹவர் வேலை பார்க்குற சுறுசுறுப்பு வேறு, 10 ஹவர் வேலை பார்க்கும்போது சுறுசுறுப்பு எங்கே இருக்கும்? இருக்காது. அதனால் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் சனிக்கு வழிபாடு செய்யுங்க, சனி பகவானை வணங்குங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு அப்படின்னா கூட அது 10ஆம் இடம் தான். அது இல்லை முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு பார், வயசுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பார். அப்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். படிக்கிற பிள்ளைங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேலைக்கு போகிறவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமாக சாதகமான சனி பயிற்சி தான் என்று உறுதியாக சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.